அதிமுக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பி பண்ணதா நேற்று தினம் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படிச்சதாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை திமுக காப்பியடித்துள்ளதாக கூறிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக எம்பி கனிமொழி பதிலடி கொடுத்துள்ளார். அதிமுக வந்து அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பி பண்ணதா நேற்று தினம் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் சொல்லியிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படிச்சதாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில தந்திருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது. மக்களின் உரிமை நிறைவேற்றவே முடியாதுன்னு சொன்ன அதிமுக இப்போ 2000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்க காப்பி பண்ணதா சொல்லியிருக்காங்க. இல்லைங்க, நாங்க நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் வந்து நாங்க 2000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு வந்து அன்னைக்கு இதை வந்து நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க வந்து மற்றவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையா தான் இருக்கு. 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம்னு சொன்னீங்க. அது எத்தனை சதவீதம்? பிபிஎஸ் சொல்றாரு 15% தான். இல்ல அவருக்கு இல்ல அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதுல 404 நிறைவேற்றிருக்கோம். பெர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 80%. அதற்கு மேல் நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகள் செயல்படுத்தாம இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதாங்க 505ல 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கு எடுத்தோம்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இலவசங்கள் குறித்து உச்சநீதிமன்றம் சரி அரசியல் கட்சியிலும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில தாண்டி இந்த கூப்பனுங்கிற மக்கள் சென்றதையும் இல்லைங்க, பல பேர் வந்து இலவசங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வந்து எல்லா எக்கானமிஸ்டுமே ஏன் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட கோவிட் நேரத்திலிருந்தோ பல தருணங்கள்ல ஒரு இக்கானமிக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும்.